ராகி களி நம்ம இன்னைக்கு பண்ணி சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறது. ஆச்சி சிக்கன் மசாலா இது நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்க்க முடியும் நீங்கள். ஸோ ராகி இதெல்லாம் ஸோ நம்ம இது வந்து உருண்டை பண்ண போகிறோம். ஸோ உருண்டை பண்ணும்போது திருப்பி இது வரும். ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. வணக்க தமிழ் சொன்னீங்க, நான் தில்லி சங்கர் பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சோறு தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம பழைய காலத்தில் நம்ம என்னென்ன சாப்பிட்டு இருந்தாங்க, நம்மளோட பாட்டி நம்ம தாத்தால என்னென்ன சாப்பிட்டு இருந்தாங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இது வந்து திருப்பி நம்ம கொண்டாட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி களி நம்ம இன்னைக்கு பண்ணி சாப்பிட போகிறோம். சிக்கன் குழம்பு கூட நம்ம வந்து சத்தியான கடையில் வாங்கி வந்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ராகி களியோட மாவு வாங்கி வந்துருக்கிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நாமளே தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ராகி களி சிக்கன் குழம்பு கூட நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஸோ நாமளே தான் இன்னைக்கு பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறோம். ஸோ எப்படி நம்ம சிக்கனுக்கு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பத்தை வைக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு பண்ணலாம். அடுப்பத்தாச்சாச்சு. ஸோ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போடலாம். 1 2 3 3 கரண்டி சிக்கன். ஸோ 4 கரண்டி போடலாம். போது தக்காளி. ஸோ நம்ம தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. ஸோ நம்ம சிக்கன் குழம்பு நாமளே பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ ராகி களி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும். ராகி களி பண்ணுறது ராகி களியில் நம்ம சாப்பிடணும். அதில் நம்மளுக்கு சத்தான பொருள் அதெல்லாம் நம்மளுக்கு ராகி களி. ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொளடி போடலாம். மொளடி 2 சமச் போடுவோம். ஸோ மொளடி 2 சமச். மஞ்சள் வந்து 1/2 சமச் போட்டோம். கொத்தமல்லி 2 சமச். நம்மளுக்கு காரம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம காரம் லிமிட்டாக திங்கலாம். ஸோ லிமிட்டாக காரம் திங்கிறது கரெக்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் மொளடி இதில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு சமச் உப்பு போட்டோம். ஸோ இன்னும் 1/2 சமச் நம்ம போட்டுடலாம். இப்போ இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா நம்ம போடுறோம். ஸோ ஆச்சி சிக்கன் மசாலா இது நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டோர்ல அணிஞ்சிருக்கிறோம். நம்ம கேரளாவில் இருக்கிற காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூவிழி நோகுதடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கறி எடுத்து போட போகிறோம். சிக்கன் பீஸ் எல்லாமே போட போகிறோம். சிக்கன் பீஸ் தில்லி சங்கர் பண்டு சிக்கன் குழம்பு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணலாம்.
போட்டுருங்க. ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டாச்சு. இப்போ நம்ம அரை சொம்பு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். தமிழ் சொந்தங்களே இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ராகி களி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு குண்டை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழ் கடையில் வாங்கிட்டு வந்த ராகி மாவு. ஸோ இது லொக்கேட் ஆகிறது வந்து கேரளாவில் வந்து நம்மளுக்கு எல்லா தமிழ் நம்ம பொருள்கள் எல்லாமே கிடைக்கும். பாக்கெட் பார்க்க முடியும் நீங்கள். ஸோ ராகி இதெல்லாம் ஸோ நம்ம பண்ணலாம் போகுது. பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பண்ண தெரியாது, நான் யூடியூப்ல பார்த்தேன். ஸோ நம்ம அடுப்பு வச்சு யூடியூப் வாழ்க. ஆமாம், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம தண்ணி வந்து நம்ம ஊற்றலாம் ஃபுல்லாக. ஸோ நம்ம சொந்தங்களே இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி குண்டால. ஸோ அடுப்பத்தை வச்சிடலாம். ராகிகளில் பண்டு சாப்பிடணும் நம்மலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தில்லியில் இருக்கிற மக்கள் வந்து இருக்கட்டும், நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ நம்ம தமிழ் கல்ச்சரை நம்ம மறந்துட்டோம். நம்ம என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்ம பழைய காலத்துல வந்து என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்மளுக்கு வந்து சத்தான பொருள்கள் என்ன, இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலை வந்து இது மாதிரி வீடியோ உங்களுக்கு போடலன்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி தமிழ் சொன்னாங்களே நம்ம பாட்டி பண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி இது அப்பதான் சாப்பிட்றேன். சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஆயா வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து ராகி களி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சின்ன வயசுல சாப்பிட்டது தானா. ஸோ திருப்பி இப்ப நான் தான் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சூடானதுக்கு பிறகுதான் நம்ம இது போடுவோம். ஸோ நீங்க பேக்கெட் பாத்துக்கலாம். நீங்களும் வந்து பேக்கெட் வந்து நம்ம தில்லியிலும் தமிழ் கடையெல்லாம் நிறைய இருக்குது. இட்லி மாவுகள், இட்லி மாவு எல்லாமே நம்மளுக்கு பேக்கெட்ல கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம பேசி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு பசிக்குது, என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம சாப்பிடும் போது வரலாம். ஸோ நம்ம ராகி களி பண்ணும் போது திருப்பி வீடியோ சந்திக்கிறேன். 2000 years later. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரெடி ஆயிருச்சு நம்மளோடது. நம்ம ராகி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேக்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மேலே ஓப்பனிங் பேக்கெட். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம மெயின் ராகி மாவு. ஸோ நம்ம உள்ள பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ நம்ம இது கட் பண்ணலாம். ஸோ நம்ம உள்ள பாக்கெட் வந்து எடுத்தாச்சு. நம்ம ஈஸியாக கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துடலாம். இதையா எவ்வளோ கொடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராகி மாவு வந்து தண்ணியில் போடலாம். வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு நம்ம கிளறிட்டா இருக்கணும். கட்டி ஆயிரும். கட்டியா விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரி போட்டாச்சு. ரொம்ப மும்மரமா பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க என்னாச்சு? கரண்டியை வளைச்சிட்டீங்க. நம்ம நல்லா கிளறணும். இந்த கட்டியா விடக்கூடாது. வேணும் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். அதுல கட்டியா விடக்கூடாது ஃபுல்லா. தண்ணிக்கலாமா? சொல்றதுனால பிடிச்சாச்சு நம்ம சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம இது வந்து உருண்டே பண்ண போகிறோம். ஸோ உருண்டே பண்ணும்போது திருப்பி இது விளாட்றேன். ஸோ சிக்கன் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. சரி, தமிழ் சொந்தங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ராகி களி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா உருண்டே பண்ணி நம்ம வைக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா
உருண்டை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது டெக்னிக் பார்த்தீங்கன்னா அந்த கத்தூரி தான். இது என்னப்பா வந்துடுச்சு. தமிழ் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராகி களியும் நம்ம சிக்கன் குழம்பூசும் நம்ம தோசையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொல்ல டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தோசை தில்லி சூர்யா, நமக்கு சோறு தான் முக்கியம். ராகி களி தோசை, அதே சிக்கன் லெக் பீஸ் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டேன். தப்பு தம்பி, தப்பு. இது சிக்கன் குழம்பு, இது வந்து நான் பண்ண குழம்பு. டேஸ்ட் பார்க்கல எப்படி இருக்கு அப்படின்னு. சூரியத்துல ரிவ்யூ கேட்குது, எப்படி இருக்குது? ரிவ்யூ சொல்ற நீ பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பார்த்துக்கோ. டேஸ்ட் களி களி ஃபர்ஸ்ட் களி டேஸ்ட். களி சிக்கன் குழம்பு வேற லெவல். வாட்டர் வாட்டர். ராகி களியும் சிக்கன் குழம்பு தோசை. ஸோ ராகி களி சிக்கன் குழம்பு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ தோசையோட சாப்பிட்டுதான் இருப்பீங்க எல்லாமே. களி ராகி களி கண்டிப்பா பாட்டு சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்டு பாருங்க. உள்ள ஏதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சோறு சோறு சோறுன்னு கிடக்குறாங்க. அப்ப பார்த்து சோறு 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 சாப்பிட்டு நீ சொல்லணும்ல எப்படி இருக்குது அப்படின்னு. நீ போய் சாப்பிடறதுன்னு போய் பேசிட்ட. Emotional damage. நல்லா இருக்குதா? தண்ணி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீடியோ சந்திக்கலாம். மஸ்தா இருக்குதுப்பா. கொடி குழம்பு கூட மாட்டிக்கிட்ட பங்கு. அப்பா ரியல் ரிவ்யூ கேக்குது. தம்பி அது உல்டா பண்ணிட்டு அல்லாம இந்தா.
தம்பி இங்க வரு அப்படின்னு சொன்னேன். இப்போ தமிழ் சொன்னீங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகி களியும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நான் பண்ண குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. நானும் பெரிய சொல்ல உடனே நீங்களும் பண்ணி பாருங்க. சிக்கன் குழம்பும் ராகி களி, அந்த ராகி களி வந்து சூப்பராக இருந்துச்சு. ராகி களி சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கூட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. தோசை இட்லி விட்டுட்டு நீங்கள் வந்து ராகி களி சாப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜியும் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க நம்ம சத்துவான பொருள்கள் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ திருப்பி சந்திக்கிறேன். நான் உங்கள் டெல்லி சங்கர். நன்றி, வணக்கம்.